வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஊழ்வினைகளை சுட்டிக்காட்டும் தசாபுத்தி. ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த முறையில் வேணாலும் ஜாதகம் பார்த்தாலும் தசாபுத்திகள் மிக முக்கியமாக அவருக்கு என்ன தசை ஓடுது, என்ன புத்தி ஓடுது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த தசை அவருக்கு பாரம்பரிய விதத்தில் லக்கணங்கள் இருந்து பார்க்கும் பொழுதும், நாடி ஜோதிடத்தில் அந்த தசாநாதனை எந்த கிரகங்கள் சேர்க்கை பெறுகிறது, எந்த திரிகோணத்தில் எந்த கிரகங்களோடு சேர்க்கை பெறுகிறது அப்படின்றத பார்த்து சொல்லுவாங்க. இந்த தசா புத்திகள் பொதுவாக ஒரு தசா இந்த புத்தியில் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். அந்த சொல்லக்கூடிய பிரச்சனை தான் ஊழ்வினை. ஒரு தசை நடக்குது, அந்த தசாவுக்குள்ள 9 பிரிவாக புத்திகள் நடக்கும், 9 பிரிவாக அந்தரங்கள் நடக்கும், 9 பிரிவாக சூட்சமும், அதில் 9 பிரிவாக அதிசூட்சமும். இந்த மாதிரி அதை பிரிச்சுக்கிட்டு போகலாம். ஆனால் தசா புத்தி அந்தரம் இந்த 3தோடு நாம் நின்றுக்கலாம். அதுக்கு மேலே போனோம்னா மண்டை வெடிச்சிடும். இதுவே சரியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. இப்போ சூரிய தசை நடக்குது ஒருத்தருக்கு, அவருக்கு எந்த திசையில் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா பொதுவான கருத்து தான் இது. எல்லாருக்கும் ஒரு சில நேரத்தில் ஏதோ ஒருத்தர் தப்பிப்பார். சூரிய தசை போச்சுன்னா சுக்கிர புக்தி அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். எனக்கு சூரிய தசை போகும்போது சுக்கிர புக்தி நல்லா இருந்ததுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த சுக்கிர புக்தியில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்தது அப்படின்னு சொல்லுவார். எப்பொழுதுமே அந்த சுக்கிர புக்தி அதுக்குள்ளே 9 பிரிவுகள் இருக்கும். அதில் ஏதோ ஒரு தன்மை நடக்கும். ஒரு சூரிய தசைன்னு ஒன்று நடந்ததுன்னா மற்ற புத்திகள் வரும்பொழுதும் சுக்கிரனுடைய அந்த காலங்கள் வரும். இப்போ சூரிய தசையில் சந்திர புத்தின்னு வச்சிங்களேன், அதில் நடந்துச்சு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அப்படின்னா அந்த சந்திர புத்தியில் சுக்கிரனுடைய அந்தரத்தில் நடந்திருக்கும் அவருக்கு. ஆக மொத்தத்தில் சூரியனுடைய தசை போகுதுன்னா சுக்கிரனுடைய செயல்பாடு அங்கே ஆழமாக இருக்கும். அதன் மூலியமாக தான் அவர்களுக்கு பின் விளைவுகள் எஃபெக்ட் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். சந்திர தசையில் குரு புக்தி, செவ்வாய் தசையில் சனி புத்தி, புதன் தசையில் ராகு புக்தி, அதே குரு தசையில் சந்திர புத்தி, சுக்கிர தசையில் சூரிய புத்தி, சனி தசையில் செவ்வாய் புத்தி. இப்போ ராகு கேதுக்கள்னு வருதுன்னு வச்சிங்களேன், அதில் புதனுடைய புத்தி அந்த ஊழ்வினை காலமாக அது கருதப்படும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தசை நடந்துட்டுருக்கு. 9 கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு அதிகாரம் ஆகிருக்கு, வலிமையாகிருக்கு, பவர் ஆகிருக்கு. அதான் ஆட்சி, உச்சம், நீசம், வக்ரம், பரிவர்த்தனை விளிம்பில் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனுடைய புத்தி போகும்பொழுது அது யாரை தொடுகிறது அந்த கிரகம் அப்படின்ற சமயத்தில் இந்த நான் ஊழ்வினை காலங்களுடைய தசா புத்திகள் சொன்னல, அதனுடைய பாட்டுகள் நகரும்போது கண்டிப்பாக அந்த வினைகள் நடந்தே தீரும். அவர் என்ன ஊழ்வினை அனுபவிக்கணும்னு பிறந்திருக்கிறாரோ அந்த ஊழ்வினையை அனுபவிச்சே தீர்வார். அந்த காலங்களில் தான் இப்போ ஒருத்தருக்கு ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் அதிகாரமாக இருக்குன்னு வச்சுங்களேன். கணவனால், சகோதரனால், ஆண் நண்பர்களால் ஏதோ ஒரு பிரச்சனையை அனுபவிக்கணும்னு அந்த செவ்வாய் அதிகாரமாகிருக்காரு. அந்த செவ்வாய் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சனி திசையில் செவ்வாய் புத்தி சொல்லியிருக்கோம். இல்லைன்னா மற்ற திசைகளில் செவ்வாய் புத்தி வரும்ல, அந்த நேரங்களில் கண்டிப்பாக அந்த ஊழ்வினைக்கு உண்டான காலங்களை அவர் அனுபவிப்பார். இப்போ ஒரு சூரிய தசையில் சனி புத்தியில் செவ்வாயினுடைய அந்தரத்தில் அவர் அனுபவிப்பார் அப்படி சொல்லலாம். சூரிய தசையில் எப்படிங்க ஐயா அதை பார்க்குறது அப்படின்னா, சூரிய தசையில் சனி புத்தியில் செவ்வாயினுடைய அந்தரம் வரும். அந்த மாதிரி காலங்களில் அவருக்கு அந்த அப்போ
அந்த நேரத்தில் வந்து கோச்சார கிரகங்கள் வந்து அவரை வந்து தொடர்பு கொள்ள வேண்டும். அவருக்கு நம்ம அதிகாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதிகாரம் ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கு. அந்த செவ்வாய் அதிகாரம் ஆகும்போது ராகுவோ கேதுவோ இல்லை சனியோ தொடர்பு பெறும்பொழுது அவர் இன்னலை சந்திக்க வேண்டும். அந்த நேரத்தில் சூரிய தசை சனி புத்தி செவ்வாய் அந்தரம் போய் கொண்டிருந்ததுன்னா அவர் அந்த காலகட்டங்களில் சிக்குவார். இப்படி தான் வந்து அந்த ஊழ்வினைக்கு உண்டான காலங்களை மிக தெள்ள தெளிவாக நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அப்படி கண்ணாடி மாதிரி காமிக்கும். ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் இந்த செயல்கள்லாம் எனக்கு நடந்ததே அப்படின்னு. ஒருவருக்கு திருமண வாழ்வு நடந்து திருமண முறிவு நடக்குதுன்னா அந்த திருமணம் நடந்த காலங்களை எடுத்து செக் பண்ணும்பொழுது பார்த்தா அந்த மாதிரி காலங்களாக இருக்கும். எது ஒன்று உங்களுக்கு பக்க விளைவுகளை அசௌகரியமான அசத்தியம் சொல்லுவாங்க, சத்தியம் அசத்தியம், அசத்தியம்னா தேவையில்லாதது, பொய், உண்மை கிடையாது, அந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்கும். அந்த செயலை எடுத்து போய் பொருத்தி பார்த்தீங்கன்னா தசா புத்தியின் ஊழ்வினை காலங்கள் அப்போ சொன்னல அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நடந்திருக்கும். இதுதான் வந்து ஒரு ஜாதகருடைய தசா புத்தியின் ஊழ்வினை காலங்கள் எப்பொழுது நடக்கும்ன்றத நம்ம இந்த ஃபார்முலாவை கொடுத்துருக்கோம். இது சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்கள் அனுப்பி விடுங்க. நமது நேயர்கள் ஆற்றிலோடும் நீரோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். நன்றி, வணக்கம்.